சட்டப்பேரவையில் 0 நேரத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பது மற்றும் நடவடிக்கையை துரிதப்படுத்துவது சம்பந்தமாக உரையாற்றினார். புதுச்சேரியை பொறுத்தவரை சைபர் கிரைம் போலீசார் பணி மிக அத்தியாவசியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சைபர் கிரைம் போலீசார் குற்றங்களை தடுப்பது பற்றி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்தும் குற்றம் சம்பந்தமான பாதிப்புகள் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் மிக சிறப்பாக பணிபுரிகிறார்கள். போலீசார் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து புகார்கள் பெற்று குற்ற செயலில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கிறார்கள். இருந்தும் சைபர் கிரைம் குற்றங்கள் புற்றிசல் போல் பெருகிக் கொண்டே வருகிறது. இதனால் அங்கு நிலவும் ஆள் பற்றாக்குறையால் சைபர் கிரைம் போலீசார் திணறி வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான போலீஸ் பலத்தை கூட்டினால் சிறப்பாக செயல்படுவார்கள். பொதுமக்கள் தங்கள் புகாரை இணையத்தில் பதிவு செய்யும் முறை நடைமுறையில் இருந்தாலும் அவர்கள் சைபர் கிரைம் போலீசார் முன் குற்றம் எப்படி நடந்தது என்று நேரில் வந்து அதற்கான தடயங்களையும் ஆதாரங்களையும் பற்றி கூற வேண்டிய நிலையில் உள்ளது. இதனால் மண்ணாடிப்பட்டு, திருபுவனை, பாகூர், வில்லியனூர், காலாப்பட்டு, திருக்குனூர் போன்ற பகுதிகளில் சைபர் கிரைம் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள சைபர் கிரைம் போலீஸ் அலுவலகத்திற்கு வரவேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஆனால் காரைக்காலில் சைபர் கிரைம் போலீஸ் அலுவலகம் இருந்தாலும் பாதிக்கப்படும் பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் அந்த பகுதி காவல் நிலையமே புகாரை பெற்று புலனாய்வு செய்வதாக தெரிகிறது. இதேபோல் அனைத்து காவல் நிலையங்களிலும் இந்த நடைமுறையை ஏற்படுத்தினால் தவறுகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு குற்றவாளிகள் தப்பிப்பது உடனடியாக தடுக்கப்படும். தமிழகத்தில் இந்த நிலைமை பின்பற்றப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக முக்கியமான புகார்கள், மிக பெரிய பண மோசடி போன்ற பெரிய குற்றங்களை மட்டுமே சைபர் கிரைம் போலீசார் விசாரணைக்கு எடுத்து புலனாய்வு செய்து குற்றவாளிகளை தண்டிக்கிறார்கள். சிறு குற்றங்களை அந்தந்த ஊர் காவல் நிலையமே விசாரணை எடுத்துக்கொண்டு புலனாய்வு செய்து குற்றவாளிகளை கைது செய்து தண்டிக்கிறார்கள். அதேபோல் மிக முக்கியமான ஆன்லைன் பண மோசடி மற்றும் பெரிய இணையதள குற்றங்கள் மட்டும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்கை செய்ய வேண்டும். மற்ற சிறு குற்றங்களை அந்தந்த காவல் நிலையங்களில் புகாரை பெற்று புலனாய்வு செய்து குற்ற செயல் புரிபவர்கள் மேல் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு அந்தந்த காவல் நிலையங்களில் சிறப்பான கடமை அமைப்பு ஏற்படுத்தி இதற்காக கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டும். இப்படி செய்தால் நேரம் விரயமின்றி குற்றவாளிகளை கண்டறிய முடியும். பொதுமக்கள் அலைக்கழிப்புக்கு ஆளாக மாட்டார்கள். ஆகையால் நம் புதுச்சேரியிலும் சைபர் கிரைம் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் உள்ளூர் காவல் நிலையங்களில் புகார் கொடுத்தால் அதை உடனே வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனைக்கு உட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் பெற்று தர வேண்டும். சைபர் கிரைம் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் பெரும்பாலும் வெளியூர் மற்றும் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களாக உள்ளனர். அவர்களை பிடிக்க செல்லும் காவலர்களுக்கு வாகன வசதி, பயணப்படி மற்றும் அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும். எதிர்காலத்தில் இணையதள குற்றங்களே அதிகமாக இருக்கும் என்பதால் இப்போது காவல்துறையில் அதற்கான கட்டமைப்புகள் ஏற்படுவதுடன் சைபர் கிரைம் மற்றும் காவல் நிலையங்களில் ஆள் பற்றாக்குறையை நீக்கும் விதமாக மக்கள் தொகைக்கேற்ப பணியிடங்களை அதிகப்படுத்தி காவல்துறையில் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றார்.